குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 6ல exercise 6.2ல first question என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டயக்ராமை கொடுத்துட்டு இதில் x என்ன y என்ன இதுதான் question. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லைன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஏபின்ற லைனும் சிடின்ற லைனும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேரலல். ஸோ அப்போ ஏபின்ற லைன் இஸ் பேரலல் டு சிடி. இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம போடுற கான்செப்ட் நம்ம எப்படி வேணும்னா லீனியர் பேரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் இப்போ இந்த ரே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 50யும் இந்த எக்ஸும் சேர்ந்ததுன்னா அது ஒரு லீனியர் பேர் மாதிரி கிடைக்குதுங்களா? ஸோ அப்போ அதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இந்த ரெண்டு ஆங்கிளையும் நான் சேர்த்தேன்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. பிகாஸ் இட் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் பேர் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா எக்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் 180 டிகிரி மைனஸ் 50 டிகிரி. 180ல் 50 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ இஸ் 130 டிகிரி. ஸோ அவங்க கேட்ட எக்ஸ் ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது y பார்த்தீங்கன்னா அது ஒரு டைரக்டான ஆன்சர். இப்போ ஏபி பேரலல் டு சிடி அப்படி இருக்கும்போது அதை கிராஸாக ஒரு லைன் கட் பண்ணது இல்லைங்களா? இந்த லைனுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்சல். ஸோ அப்போ டிரான்ஸ்வர்சல் லைன் இருக்கும்போது உங்களுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்குதுங்களா? அது எப்படி ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வெர்டிக்கல். அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது அது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படி பார்க்கும்போது ஒய்யுடைய வேல்யூ என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 130 டிகிரி. ஸோ இதில் கேல்குலேஷனே கிடையாது. டைரக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 130 டிகிரி. பட் ஆனால் நீங்கள் ரீசன் எடுத்து எழுதணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். இல்லை வெறும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ கேட்ட கேள்வியில் எக்ஸையுமே ஒய்யுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.